ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். என்னோட ஓட்டு திருமாறன் ஜிக்கு தான். திருமாறன் பிஜேபி நிற்கிறாரு, அவருக்கு என்னோட வாக்கு செலுத்த போறேன். இந்த முறை நாங்க திருமாறன் ஜிக்கு தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம். உங்களுடைய ஓட்டு யாருக்கு? பாரதிய ஜனதாவுக்கு தான்டா. என்னுடைய ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு. எனக்கு கொடுத்து ரெட்டலைக்கு போடு, அந்த சின்னத்துக்கு தான் போடுவேன். தரவு உங்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு தான். உங்களுடைய ஓட்டு தாமரைக்கு. எங்களுடைய ஓட்டு மோடி ஐயா தாமரை சின்னத்துக்கு தான். திமுக போடவே மாட்டேன். 3 தடவை மினிஸ்டர் வந்திருக்காருல, என்ன பண்ணியிருக்காரு? இளைஞர்களுக்கு என்ன இது பண்ணியிருக்காரு? ஒண்ணுமே இல்லை. 3 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஆனா அந்த தொகுதிக்கு எந்த இதுவுமே செய்யல. பூரா பின்தங்கிய தொகுதியா இருக்கு. பெரிய கருப்பன் தானே இருக்காரு. இப்ப அவர் வந்தா திரும்ப நல்லது செய்ய மாட்டாரா? நல்லது என்னத்தை செஞ்சிருக்காரு? செஞ்சதே இல்லையே. கடந்த 20 ஆண்டு காலமாக பெரிய கருப்பன் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, 3 தடவை அமைச்சரா இருக்கிறாரு. அதனால எங்களுக்கு அவர் வேண்டவே வேண்டாம். இங்க ரோட்டை தேடுறான், குழாயில தண்ணியை தேடுறான், வீட்டுல கரண்டை தேடுறான், கடைசியில் அமைச்சரையும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு பாதுகாப்பு இல்ல. பள்ளிக்கூடம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கூல் வெளியே தான் தர்றாங்க பிள்ளைய. 5 இடம் கொடுத்தத கூட என்ன கட்டி கொடுக்கல. 5 இப்ப தேர்தல் வருது இல்லையா? திமுக நிக்குது, திமுக போடவே மாட்டேன். பாஜக நிக்குது, விஜய் நிக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தாமரைக்கு போடுறேன் ஓட்டு. தாமரைக்கா? இப்ப திருமாறன்ஜி நிக்கிறாரு. ஏன்னா ஊர் ஓட்டுனாக்கா எவருக்கு தான் போடுறது சொல்லுங்க. எனக்கு கொடுத்து ரெட்டலைக்கு போடு, அந்த சின்னத்துக்கு தான் போடுவேன். ரெட்டலைக்கு தான் போடுவீங்க உறுதியா? உறுதியா போடுவேன். என்னோட ஓட்டு திருமாறன் ஜிக்கு தான். ஏன்னா இவர் 4 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, 2-3 தடவை மினிஸ்டரா இருந்திருக்காரு. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. திரும்ப அவருக்கே நம்ம இதுக்கு ஓட்டு போடணும். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வெளியூர் உள்ளூர்ன்றது இல்லை. வெளியூராக இருந்தாலும் உள்ளூராக இருந்தாலும் ஒரு நல்ல கேண்டிடேட் நம்ம ஆதரிக்க தானே செய்யணும். எனக்கு ஒரு இது கிடையாது. திருமாறன்ஜி நிற்கிறதுனால எனக்கு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. அவர் வெளியூர் உள்ளூர்னு நான் பார்க்கல. எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நல்ல கேண்டிடேட்னா ஆதரிக்க தான் செய்யணும். இவர் 4 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. எங்கள் தொகுதியை எந்த ஒரு இதுலேயும் ஒரு மேம்படுத்தலை. பின்தங்கிய மாவட்டம்னு பார்த்தாக்க 3 மாவட்டத்தில் நாங்கள் ஒரு ஆள். எங்கள் மாவட்டமும் ஒரு மாவட்டம். 3 தடவை மினிஸ்டர் வந்திருக்காருல, என்ன பண்ணியிருக்காரு? இளைஞர்களுக்கு என்ன இது பண்ணியிருக்காரு? ஒன்றுமே இல்லை. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னு. இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டு ஏன் திரும்ப இப்போ கொடுக்குறாங்க? அது எனக்கு தெரியல. அதனால எனக்கு ஓட்டு போடுறதுல எனக்கு ஒரு உடன்பாடு கிடையாது. அதனால உங்க ஓட்டு? என்னோட ஓட்டு திருமாறன்ஜிக்கு தான். இந்த தடவை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா? கண்டிப்பாக அமைக்கும். என்னோட ஓட்டு பிஜேபி தான். நான் காலங்காலமாக அதிமுக போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதிமுக இங்கே என்னனால இப்போ திருமாறன் பிஜேபி நிற்கிறாரு, அவருக்கு என்னோட வாக்கு செலுத்த போகிறேன். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் இந்த ஊர்க்காரர் கிடையாது, அசலூர்னு சொல்றாங்க. ஊர் ஒரு கதை கிடையாது. ஏன்னு கேட்டால் இப்போ கனிமொழி இங்கே அவர் சென்னைக்காரவங்க, அவங்க போய் திருநெல்வேலியில் நின்னாங்க. அதனால அதை ஊரெல்லாம் ஒரு கதை கிடையாது. அவர் என்ன சின்னத்தில் நிற்கிறாரு, அவர் எப்படியாப்பட்ட வேட்பாளர்கள் தான் மக்கள் பார்க்குறாங்க. இது வெளியூர் உள்ளூர் கதையெல்லாம் கிடையாது. அவர் எப்படி உழைப்பார், மக்களுக்கு எப்படி செய்வார். இவர் எல்லாருக்கும் பாப்புலரான ஒரு ஆள் தான். யூடியூப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமூக போராளியாக இருக்கார். அப்போ சமூக போராளியாக இருக்கும்போது பெரிய விற்பனை விட இவர் பெட்டராக தெரியுது. அதனால் இந்த வாட்டி மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு முன் நிற்கிறாரு. அவர் 4 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. 3 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஆனால் அந்த தொகுதிக்கு எந்த இதுவுமே செய்யலை. பூரா பின்தங்கிய தொகுதியாக இருக்குது. சிவகங்கை மாவட்டத்திலே இந்த 3 தொகுதியில் திருப்பத்தூர் தொகுதி ரொம்ப பின்தங்கிய இதாகி போச்சு. இது வரைக்கும் எந்த வசதியுமே செய்யலை. மக்களுக்குன்னு எதுவுமே செய்யலை. தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, சரியான கரண்ட் இல்லை. இப்போ என்னன்னா குடிதண்ணி கூட இல்லைப்பா. ஆனால் அவரதே வளர்ந்துக்கு இருக்காரே தவிர இந்த கிராமங்கள்லேயும் வளரலை, விவசாயிகளும் வளரலை. ஆமாம், அவர் பேட்டரி வச்சு தண்ணி கேனு சப்ளை பண்ணுறாரு. இப்போ சோலார் வச்சுருக்காரு. ஆனால் மக்களுக்கான எந்த நல்லதுமே செய்யலை. இந்த முறை நாங்கள் திருமாறன்ஜிக்கு தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ அவர் அசலூர்காரரு, அவர் எப்படிங்க நல்லது செய்வாருன்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. ஒரு நல்ல மனிதர் இங்கே இறக்கியிருக்காங்க. அவர் நல்லதே செய்வார். அவர் ஒரு நிறுவன தலைவர், ஒரு கட்சிக்கே நிறுவன தலைவராக இருந்தவர். அதனால நல்லதே பண்ணுவார் மக்களுக்கு. ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அந்த மக்களுக்கும் தெரியும். போட்டவர் எதுவுமே செய்யலையே. 4 முறை என்னமே செய்யலையே. சரியான வசதியில் குடிநீர் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கூடம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கூல் வெளியே தான் தர்றாங்க பிள்ளைய. 5 இடம் கொடுத்தத கூட என்ன கட்டி கொடுக்கல. 5 நான் திமுகவுக்கு போடுவேன். என்ன காரணம்? காரணம்னா இந்த மண்ணில் பிறந்தவர், அரளிப்பட்ட மண்ணில் பிறந்தவர். அவர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நல்லா யாருக்குமே எல்லாருக்கும் நல்லா செய்வார். என்ன செஞ்சிருக்காங்க? என்னன்னா பொதுவாக எல்லாருக்கும் செய்ய முடியாது. பொதுவாக எது வேணுமோ, கோயில் எதாக இருந்தாலும் கட்டுவார். என்ன தேவையோ, கல்யாணம்னா ஒருத்தர் வீட்டில் கேதம்னா ஆச்சத்தா உடனே வந்துடுவார்.
எதா இருந்தாலும் நல்லா வந்து கேட்பார், பார்ப்பார், நிற்பார். ஒரு அமைச்சரா இருந்து இந்த 20 வருஷத்துல என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு தக்கன உதவி செஞ்சிருக்கார். ஒரு கோயில் கட்டியிருக்காரு, குளம் வெட்டியிருக்காரு, ஏதோ பார்த்துருக்காரு. ஒரு வீட்டுக்கு என்ன தேவைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வீட்டுக்கு இறந்துட்டானா அவங்களுக்கு என்னத்தையோ அவ கையில அடைச்சதை 20-30 கொடுத்துட்டு போவார். அதுல வந்து மக்கள் பொழைச்சுக்குவாங்களா? பொழைக்க முடியாது. பொதுவா எல்லாருக்கும் செஞ்சாத்தையும் செய்ய முடியும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கே திரும்ப ஓட்டு போட்டா திரும்ப என்ன நடக்கும்? எல்லா கட்சிக்காரனுமே உலகத்தை வந்து 6 பண்ணாலும் குற்றம் இல்லாம இருக்காது. எந்த கட்சிக்காரர் வந்தாலும் எந்த ஆட்சிக்காரர் வந்தாலும் குற்றமாதே இருக்கும். நம்ம வந்து ஒரு குடும்பத்தை வந்து நம்ம செயல்படுத்த முடியுதா? அது ஒரு குற்றம். எல்லாருக்கும் நல்ல மனுஷனாக இருக்க முடியாது. போடுவோம் மோடிக்கு என்ன நல்லது பண்ணுவாரு? என்ன மாதிரி செய்யறது அப்படி அறிவிக்கிறாரோ அதை செய்யட்டும். எங்களுக்கு சொல்றதை செய்யட்டுமா? சரி, நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன எங்களுக்கு எப்பவும் போல இருந்தாக்க சரிதான். இப்போ இந்த காசு கீசு அனுப்பிக்கிட்டு இருக்காரு மோடி. இந்த புஞ்ச காட்டுகளுக்கு ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பாராட்டுறோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்து நிக்காம வரணும். உங்களுடைய ஓட்டு யாருக்கு? பாரதிய ஜனதாவுக்கு தான்டா. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நாங்கள் எப்போவுமே அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏடிஎம் கை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கூட்டணி அளவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான். சரி, ரொம்ப வருஷமா இங்க பெரிய கருப்பன் தானே இருக்காரு. இப்ப அவர் வந்தா திரும்ப நல்லது செய்ய மாட்டாரா? நல்லது என்னத்தை செஞ்சிருக்காரு? செஞ்சதே இல்லையே. என்ன செஞ்சு ஒன்றும் செஞ்சதும் இல்லை, ஒன்றும் பண்ணதும் இல்லை. அப்புறம் நம்ம என்ன அது எதுக்கு நம்ம என்னைக்கும் போடுறதே கிடையாது. 66 வயசு எனக்கு. என்னுடைய ஓட்டு உரிமை வந்ததுல இருந்து ஏடிஎம்க்கு தான். ஆமாம், அதுக்கு தான் நம்ம போடுவோம். மற்ற மாற்றி போடுறதுக்கு வேலை இல்லை. என்னுடைய ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு தான். வீடு கொடுத்துருக்காரு மோடி. வீடு கொடுத்து நான் அதை கட்டிட்டு அதில் தான் இருக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. தாமரைக்கு தான் போடுவேன். இப்ப ரொம்ப வருஷமா எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபர், அமைச்சர் வேற, பெரிய கருப்பன். ஆமா, அவரு வந்தா நல்லது பண்ண மாட்டாரா? அவரு பண்ணுவாரு. அவரு கட்சி நான் போடுறது இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு தான் போடுறது. இப்ப அசலூர்காரர் இல்லையா? அரசூர்காரா இருந்தாலும் நல்லது செஞ்சா நல்லது செய்யட்டு, அவருக்கு தான் போடுவேன். அவர் 4 தடவை ஜெயிச்சு ஒன்றும் செய்யலை. திருப்பத்தூர் எப்படி இருந்துச்சோ அவர் வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது. 2 தடவை அமைச்சராக இருந்து ஒன்றும் செய்யலை. இத்தடவை புதுமுகத்தை போட்டிருக்காங்க. அவங்க வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். திருமாறன் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை நம்பி எப்படி ஓட்டு போடுவீங்க? ஒரு புதுமுகம் வந்தால் நல்லா செய்வாங்க நம்பிக்கை தான். அவர் அடுத்த தடவை செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போடுறோம். அப்படின்னா விஜய் நிற்கிறார் இல்லையா? விஜயோட இவர் பலமாந்த கட்சியில இவர் புதுசா அப்பதானே வர்றாரு. இவருடைய அறிமுகம் தெரியாதுல்ல. பிஜேபி இருந்து நல்லா செஞ்சிருக்காங்கல்ல, மேலே நல்லா செய்யறாங்கல்ல, அது நம்பிக்கை இல்லை. அதனால இந்த தடவை உங்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு தான். ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் அதற்கான தகுதி கேசி திருமாறன்ஜி அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே அவங்க வந்து தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியோட நிறுவன தலைவராகவும் இருக்கிறாங்க. ஒரு மக்களை வந்து எப்படி கையாளணும், மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிஞ்சு மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது எங்களுக்கு. ஆளுங்கட்சியாக 5 வருஷமாக இருந்து எந்த நல்லதுமே செய்யலை. எங்களுடைய ஏரியாவில் வந்து கடந்த 20 ஆண்டு காலமாக பெரிய கருப்பன் வந்து எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு. 3 தடவை அமைச்சராக இருக்கிறார். எல்லாருமே 2 தடவைன்னு சொல்கிறாங்க. 3 தடவை. முதல் தடவையாக அவர் வந்து 2006 வந்து அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்தார். அதுக்கப்புறமா இப்போ கூட்டுறவுத்துறையில் இருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறையில் இருந்தார். எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து அவர் வேண்டவே வேண்டாம். அவர் வந்து மறந்து மக்கள் வந்து நம்ம சாமியை கும்பிடுறோம், விபூதி வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம். நம்மளுடைய விரல்களால் இனிமேல் சூரியனுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து வெக்ஸ் ஆகிட்டாங்க. சரி, இப்போ திருமாறன்ஜி வந்தா என்ன மாதிரியான நல்லது இருக்கும்? நீங்க ஒரு பெண்ணாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் வந்து நிறைய கோரிக்கை. பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். பெண்கள் வந்து தைரியமாக வெளியில் போகணும், வரணும். அதுக்கு வந்து பாதுகாப்பு வந்து இனிமேலும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பாமரன், விவசாயியோட மகனாக அவர் வந்து நிற்கிறார். அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். அக்கா தங்கச்சி எல்லா உறவுகளையும் கடந்து வந்தவர். கண்டிப்பாக எங்களுக்கு அண்ணனாக, அப்பாவாக, இருக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாவலராக அவர் நிச்சயம் இருப்பார். உங்களுடைய ஓட்டு தாமரைக்கு. எங்களுடைய ஓட்டு மோடி ஐயா, தாமரை சின்னத்துக்கு தான். திருமாறனை வந்து எல்லாரும் மதுரைக்காரன்றாங்க. ஆனால் இங்கேருந்து பூர்வகுடியிலேருந்து இங்கேருந்து அங்கே போனவங்க தான். எங்கள் தாத்தையும் பாட்டையும் பூட்டையும் காலத்துலேருந்து இங்கேருந்து போனவங்க தான். உறவு முறைகள் தான். அதனால் அவர் வெளியூருக்காரர் கிடையாது, இந்த ஊருக்காரர் தான். மண்ணின் மைந்தர் திருமாறன்ஜி. இப்போ அவர் வந்து என்ன மாதிரியான நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உறவு முறைகளில், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அப்படின்ற போது அந்த கூட்டத்தை சேர்ந்ததே அவர். இங்கே உள்ள ஊருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவர் செய்வார். உறவுக்காரர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பான முறையில் அமைச்சர் வந்து செய்ய மாட்டாரா? இது வரைக்கும் அவர் செய்யல. 4 முறை இருந்திருக்கிறாரு. அவர் இருந்து என்ன ஒன்று, இங்கே ரோட்டை தேடுறான், குழாயில் தண்ணியை தேடுறான், வீட்டில் கரண்டை தேடுறான், கடைசியில் அமைச்சரையும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். அமைச்சர் காணாம போயிட்டாரா? ஆமாம், எங்கே இருக்கிறாரு? அவர் வாட்டுக்கு போறாரு, எங்கே போறாரு, எங்கே வர, அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் கேட்டு இது வரைக்கும் செய்யலையா? சரி, திருமாறனுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? திருமாறனுக்கு அவர் எப்போவுமே மதுரையிலையும் சரி,
தென் மாவட்டங்கள் பூரா அறிமுகமானவர், நல்லது நிறையாவது பண்ணியிருக்காரு. மக்கள் தேவை அவருக்கு பூர்த்தி செய்வார், அது அறிந்தவர் அவர்.